Correct. That is how we made the decision to take it forward. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் யோர் சர்வேயோட பேசிக் பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம சர்வே எடுக்கிற கொஸ்டினர்ஸை நம்மளுடைய ரெஸ்பாண்டன்ஸ்க்கு பாஸ் பண்ண முடியும். அதில் அவங்க எவ்வளோ ஈஸியாக வந்து அது எப்படி அவங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம போய் ஒருத்தவங்களுக்கு பேப்பரில் இன்றைக்குமே பேப்பரில் அச்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்து அதை நம்ம போய் வாங்கிட்டு வரணும், இல்லை அவங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் கரண்ட் சினாரியோ. ஸோ it will take a time consumption. Lot of time consumption is involved. Money matters, time matters, your energy matters. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா these were the surveys. Written surveys is very odd right now. இப்போ பண்றது கிடையாது. Earlier days it was. அதுக்கு written surveysம் எப்படி பண்றாங்க அப்படின்னா இப்போ லேப் பேஸ்டா தான் பண்றாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து இன்வைட் பண்ணி லேப்ல இந்த மாதிரி நடக்குது, நான் ரிட்டர்ன் சர்வீஸ் உடனே இப்படி கொடுக்குறேன், நீங்க உடனே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இப்பெல்லாம் அந்த வெளியில போய் ரிட்டர்ன் சர்வீஸ் கொடுத்து வாங்குறதெல்லாம் இட்ஸ் வெரி 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 ரேர். அடுத்து கன்சர்ன்ஸ் ஆஃப் யுவர் சர்வே ரிசர்ச். இதுல ஒரு 6 டைப் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயாஸ், சாம்பிள் பயாஸ், லேக் ஆஃப் டெப்த், ஆடிங் டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன், டிபெண்டன்ஸ் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அண்ட் யுவர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ரெஸ்பான்ஸ் பயாஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ரிசர்ச் மெட்டீரியல்ஸை படிச்சுட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு படிக்க மாட்டாங்க, ஆன்சரை கப்புன்னு அழிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் பயாஸ். ஸோ அதை ப்ராப்பராக படித்து ஆன்சர் பண்ணணும். அப்படி அந்த ரிசர்ச் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது இருக்காது. என்கிட்ட நீ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நான் டிக் பண்ணிட்டு போகிறேன். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் பயாஸ். யுவர் சாம்பிள் பயாஸ். இப்போ சாம்பிள்லாம் பார்த்தீங்க, இப்போ இருக்க ஆன்லைன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் எல்லாம் எங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கண்ட்ரிஸ் அவே ஃப்ரம் இந்தியா, ரைட்? இந்தியாவில் வந்து ரீசர்ச்க்கு சர்க்குலேட் ஆகிற அமௌண்ட் வந்து இட்ஸ் வெரி லெஸ். அதே வந்து இஃப் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் பேஸ்ட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில், யூஎஸ்ல இருக்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அது நடக்குது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அந்த சாம்பிளிங்கை நம்ம அனுப்புறதுல ஒரு பயாஸ் இருக்கும். Bias அப்படின்னா nothing but the hesitation towards sending that particular research to a group of people which is situated in a different area. இந்த ஏரியாலேருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான்னா they will omit the entire area. ஆனால் அவன் மேஜர் சிட்டிஸை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஸ்டடியோட இன்டெப்த் நாலேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டெப்த் நாலேஜை அவங்களால அவங்க கவர் பண்ண முடியாது. தட் இஸ் நத்திங் பட் யுவர் சாம்பிள் பயாஸ். லேக் ஆஃப் டெப்த். லேக் ஆஃப் டெப்த் அப்படின்னா கொஸ்டினர்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது யூ ஆர் நாட் அப்ராப்ரியேட்லி செலக்டிங் த கொஸ்டின்ஸ். as I told you, there's a lots and lots of questionnaire types available. Variables எப்படி நிறைய இருக்கோ இதே மாதிரி questionnaire typesம் நிறைய இருக்கு. ஸோ இந்த questionnaire டைப்ஸை வந்து நீங்கள் சரியாக அங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த depth of the information, the baseline factors of your survey research you cannot find out. That will become no use. And the research எடுக்கிறதுல no use because that particular area will not be covered and you will not get any inferences on that. Adding demographic information is nothing but your age, your area, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களோட டெமோகிராஃபிக். நேம், ஏஜ், செக்ஸ். எக்ஸாக்ட்லி. செக்ஸ், நேம், நாட் நேம், செக்ஸ், ஏஜ், அதுக்கப்புறம் வந்து எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எத்தனை பேர், எந்த பிளேசஸ்ல இருக்கீங்க, திஸ் இஸ் யுவர் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர். எக்ஸாக்ட்லி. டிபெண்டன்ஸ் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா என்ன? டிபெண்டன்ஸ் ஆன் செல்ஃப் ரிப்போர்ட்டிங். சீக்கிரம் டக்குன்னு வாங்க பார்ப்போம். என்னப்பா டிபெண்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரிப்போர்ட்டிங் என்னப்பா? அந்த முன்னாடி உள்ளவங்க எவ்வளவு தூரம் தங்களை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறது. வேற ஓகே, தட்ஸ் ரைட் சார். ஆக்சுவலாக அதுதான் உண்மை.
if you are targeting for 50 members னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 48 மெம்பர்ஸ் தான் கிடைச்சிருக்காங்க, 2 மெம்பர்ஸ் கிடைக்கலனா you yourself go and fill அவங்களே we ourselves will fill it. Yes, we ourselves will fill the data. Dependence or self reporting. Okay. Exactly. So என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டேட்டா கிடைக்காது. ஓகே, சூப்பர் பாயிண்ட். தேங்க்யூ சார். the last comes your confidentiality. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அனாலிசிஸ் போடுறீங்க, செய்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபரன்சஸை யூ ஷுட் நாட், ஆஸ் கவுன்சிலிங் ஏரியாவில் எப்படி நம்ம கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறோம், வி ஷுட் நாட் லீக் அவுட் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் த குரூப் அல்லது அந்த கவுன்சிலிங்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ரீசர்ச்சும் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இட் இஸ் மேட்டர் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. யூ கேனாட் ஓப்பன் இட் டு எனி ஒன். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியோடைய purpose here. Apro the steps in conducting the survey research. So determination of the aims and objectives of the study. நம்ம என்ன aim பண்றோம், என்ன type of objectives எடுக்க போறோம், அதை எப்படி வந்து utilize பண்ண போறோம், that is your aim and objective of the study. Second is your define the population to be studied, find the right respondents on your area. Design and construct a survey. What is mean by design and construct a survey? Sampling, questionnaire, dependent variable, independent variable. Yeah, அதுதான் your design and construct a survey. Select a representative sample. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆக்சுவல் ஒரு பெரிய ரிசர்ச் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ரிசர்ச் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் கொண்ட குரூப்போ இல்லை ஒரு 50 பேர் கொண்ட குரூப்போ, ஒரு 2000 பேர் 3000 பேருடைய சாம்பிள் பெரிய ஒரு குரூப்பை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு வைடாக அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, அதை போய் நம்ம வேர்ல்டு வைடாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த சர்வேயோடைய சாம்பிளை அடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 50 பேருக்குள்ளே அனுப்புவாங்க. இதை நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோமா, பர்ஃபெக்டாக அதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோமா, எல்லா ஆக்சுவல் இதில் காட்டிலும் இட்ஸ் அ ப்ரீ அனாலிசிஸ். அந்த 50 பேர் என்ன இன்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, ஏன்னா இதை வந்து வேர்ல்டு வைடுன்றப்போ they can only send it through online இல்லையா, they cannot go for a physical in getting the physical inputs. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் தட்டி விடுவாங்க, அங்கேருந்து ரீசோர்ஸ் வரும், அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க, சில பேர்கிட்ட இருந்து வரவே வராது. ஸோ அகெயின் டிபெண்டன்ஸில் பண்ண மாதிரியே இங்கேயும் தே வில் ஃபில் ஆன் தேர் ஓன் டு ஃபைண்ட் த இன்ஃபரன்சஸ். நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் சரியாக ஆன்சர் தெரியலன்னா இங்கி போட்டு எழுதுவோம்ல, அது மாதிரி இதையும் முடிச்சிருவாங்க. அட்மினிஸ்டர் த சர்வே. நீங்கள் ஒரு ஆள் வந்து சர்வேயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, whereas they will be sending or passing the survey toward different set of people through their friends, through their colleagues, through their family members. அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் யாராக இருக்காங்களோ எல்லார்ட்டையும் எனக்கு கொடுங்க, ஏதாவது டவுட்னா என்கிட்ட வாங்க. That is your administer the surveys. Analysis, analyze and interpret the survey findings. அப்படின்னா நீங்கள் இவ்வளவு கொடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, யூ வில் கோ ஃபார் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்புட். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கலில் பார் டயக்ராம் நம்ம போடுவோம், பார் டயக்ராம், ஹிஸ்டாகிராம் டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து பை சார்ட், அதெல்லாம் போடுவோம். பை சார்ட்லாம் போட்டு என்ன பண்ணுவோம், we will compare the எத்தனை percentage of people living in this area, எத்தனை percentage of people has accepted the survey, எத்தனை people have percentage of people has rejected the inferences what we need, எத்தனை people வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க. So this is your analyze, interpret the survey findings, prepare the survey report. So after your statistical point, after you find the exact percentage of people who has accepted your survey,
what you will do, you will provide or prepare a survey report by saying these many people have accepted, these many people have rejected, these many people are non-participant, which neither nor. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், we will provide a communicate the survey findings. What does it mean, the communicate the survey findings? இதைத்தானே மேம் முன்னாடியும் பார்த்தோம், இதைத்தானே மேம் ப்ரிப்பேர் த சர்வே ரிப்போர்ட்லையும் பார்த்தோம். அப்புறம் என்ன கம்யூனிகேட்? யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க? whoever is asking you to provide a survey, அவங்க கிட்ட நீங்க இதுதான் நான் பண்ணினேன், இதுல இன்ஃபரன்ஸ் வந்தது, இதோடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி இங்க இருக்கு, இதோட கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்கு, நான் இந்த இதெல்லாம் பண்ணினேன், பை சார்ட் போட்டேன், இது போட்டேன், அது போட்டேன், ஃபைனலி I have a finding that can be used for the general purposes. So you are communicating the entire survey either to an organization or through the lab or to your researcher, and that is your communicate of the survey findings. And next comes the types of surveys, research survey. So these types of surveys in நீங்க பாத்தீங்கன்னா there are lots and lots of types, survey types இருக்கு. அதுல நம்ம மெயினா படிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, there is two type of survey. One is the cross sectional and other one is going to be a longitudinal surveys. இது ரெண்டுமே வந்து it is subject related to our psychology area. So cross sectionனா என்னன்னு பார்ப்போம். ஒரு இடத்துல இருந்து டேட்டா கலெக்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்ல இருந்து கலெக்ட் ஆகி ஒரே டைம்ல அதை எவால்வேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேட்டா ஹாஸ் பீன் கலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் at a single point in time. அடுத்து less time consuming and economical. இது பண்றதுனால என்ன, நம்ம இந்த டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்ப எக்கனாமிக்கல், சீப். அடுத்து allows comparison between different groups. இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு it will be allowed to. Second, last thing is it provides a snapshot of the population in a particular moment. In a particular moment, அப்படின்னா அது என்ன particular moment? இருக்கிறீங்களாப்பா? particular moment என்னப்பா? provides a snapshot of a population at a particular moment. அப்படின்னா யாராவது ஓபன் பண்ணி சொல்லுங்க. என்னப்பா போர் அடிக்குதா சப்ஜெக்ட்? அந்த ரிசர்ச் பண்ற காலகட்டத்துல என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கறதா மேடம்? ஓகே, ஃபைன் ஃபைன், அவ்வளவுதான், சிம்பிள் மெத்தட் தான். ஆனா யாரும் வாய் திறக்கலையா, அதனால ஓகே, thank you so much. May not capture the cause and effect of a relationship. ஓகேங்களா? கிராஸ் செக்ஷனல்ல வந்து உங்களுக்கு பக்காவா காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் அ ஃபால்ஸ் representation of the answers. Second, last thing is example. அதுல example என்னன்னு பாத்தீங்கன்னா, studying the internet addiction across different age groups simultaneously. நம்ம நேரா பண்ணும்போது அந்த எஃபெக்டே தனிதான். எப்பவுமே ஆன்லைன்ல போனோம்னா பாதி நேரத்துல பாதி புஷ் தான். அதுவும் நீங்க வந்து சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். அது சொல்லவும் முடியாது. எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே முடியாது. ஆமா, that is the point. Okay, the last, I think we are coming to the end. Types of survey research la there is one more is longitudinal surveys. Longitudinal surveys அப்படின்னா ஒரே group of people the same surveyக்கு repeated n number of times ல அவங்கள உட்கார வைப்பாங்க.
தட் இஸ் யர் லாங்கிடியூடினல் சர்வே. அந்த லாங்கிடியூடினல் சர்வே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாசமோ 2 மாசமோ நடக்கிற கதை இல்லை, வருஷ கணக்காக நடக்கும். வருஷ கணக்காக நடக்கும். வருஷ கணக்காக நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ரெஸ்பாண்டன்ட்டுடைய பாப்புலேஷன் அவங்களோட மைண்ட் மாறும்போது அதுலயும் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம்லயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 இயர்ஸ்ல ஒரு ரிசர்ச்ல மேம் இந்த பிபிடி சாரி டு டிஸ்டர்ப் யூ, இந்த பிபிடி அனுப்புவீங்கல்ல மேடம்? அனுப்பிச்சிட்டேன், நான் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டேன்ப்பா. நான் ஓகே, நான் பார்க்குறேன். குரூப்ல இருக்குப்பா, ஆல்ரெடி ஐ ஹவ் சென்ட் இட் டு. சரிங்களா? இது வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டடி யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் யுவர் பேனல் ஸ்டடி, தி அதர் ஒன் இஸ் காஹர்ட் ஸ்டடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேனல் ஸ்டடீஸ்ல வந்து சேம் இண்டிவிஜுவலை திருப்பி 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 உட்கார வைப்பாங்க. ஒரே பர்சன் அவரே திருப்பி திருப்பி உட்கார வைப்பாங்க. கோஹர்ட் ஸ்டடீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, ஒரு 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 குரூப்புக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த குரூப்புக்கு ரிலேட்டடான கேரக்டரிஸ்டிக் இருக்கிற பீப்புளை திருப்பி 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 உட்கார வைப்பாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பேனல் ஸ்டடீஸ்ல ஒரே ஆளை திருப்பி திருப்பி உட்கார வைப்பாங்க. கோஹர்ட் ஸ்டடீஸ்ல வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கிற அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து திருப்பி திருப்பி உட்கார வைப்பாங்க. இதுல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ட்ராக் தி சேஞ்சஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஓவர் டைம். ஒவ்வொரு தடவை உட்கார வைக்கும் போதும் ஒவ்வொரு சேஞ்சஸ்ல இருப்பான், ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருப்பான், ஒவ்வொரு விதமான மூட்ல இருப்பான், ஒவ்வொரு விதமான இன்ஃபரன்சஸ் மாறும். லைக் வேரிஸ், இட் வில் ஆல்சோ வேரிஸ். ஸோ இதுல உங்களால அந்த சேஞ்சஸ் எதனால நடக்குது, எந்த ஏஜ்ல நடக்குது அப்படின்றத யூ கேன் ஃபைண்ட் அவுட். பெட்டர் ஃபார் அசஸிங் காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேட்டர். இப்போ ஒரு 15 இயர்ஸ்ல இவன் என்ன ரிலேட் பண்ணியிருக்கான், அப்போ இவனோட இன்ஃபரன்சஸ் என்ன, now he is getting into the age of 28 or 29, how his cause and effect has been changed. What is his observance and how it has been changing. The limitations, ரொம்ப டைம் கன்சப்ஷன், பயங்கர எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் ஆல் இன் டு தட் லேப் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். பிஹேவியரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட பிஹேவியர் வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு ஏஜ்லையும் ஒவ்வொரு விதமான பர்செப்ஷன் இருக்கும், ஒவ்வொரு விதமான லேர்னிங் ஃபேக்டர் இருக்கும், ஒவ்வொரு விதமான அடாப்டேஷன் இருக்கும். ஒவ்வொரு விதமான அடாப்டேஷன் வரும்போதும் அவங்க என்ன எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட இன்லையிங் பிஹேவியர்ஸ் மாறும். ஸோ அதைத்தான் இவங்க இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ டைம் கன்சியூமிங் ஆகும், பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரிஸ்க் ஆஃப் ஹை ட்ராப் அவுட் ரேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு ரிசர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க வரல அப்படின்றதுனால அந்த ரிசர்ச்சில் வந்து த ஃப்ளோ இருக்காது. இட் வில் கெட் டிஸ்ரப்டட். And once it is getting disrupted, that means that person has to be eliminated from the survey for the lifetime. That survey or this result cannot be coherent, that cannot be compared, that cannot be taken for any further studies in the future. அப்போ இது வரைக்கும் அவனை வச்சு பண்ணின என்டையர் சிச்சுவேஷனுமே டோட்டலி வேஸ்ட். எக்ஸாம்பிள், studying changes in the life satisfaction before and after marriage over 18 years. Okay, so with this we are coming to the end. Survey research advantages: convenience, large sample size, comprehensive data collection, privacy, flexibility, standardization, and generalizability. At the disadvantages is rapid establishment, attrition of longitudinal studies, response bias, limited depth, inflexibility, sampling issues, and context loss. Thanks, guys, for listening to me very patiently. And if there is any doubt, any clarifications, please contact me at any time. Anytime, I'll be available.